சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப எப்படியாவது சௌந்தர்யாவை சமாதானப்படுத்திடணும். இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு சௌந்தர்யா? பரவாயில்லையா? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? இப்ப உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஏன் உடம்பு எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? உன் மேல அக்கறை எடுத்து நான் கேட்காம வேற யார் கேட்பாங்க? யாரு? உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கா? நான் தான் உங்களுக்கு ஞாபகத்திலேயே இல்லாத ஒருத்தியாச்சே. என் மேல எப்படி உங்களுக்கு அக்கறை வரும்? ஆளை பார்த்ததும் சும்மா ஏதாவது பேசணும்னு பேசுறதுக்கு பேரு அக்கறை இல்ல. சௌந்தர்யா, தயவு பண்ணி என் மேல கோவப்படாத. நீ உடம்புக்கு முடியாம தான் படுத்திருக்கேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. சாதாரணமா அசந்து தூங்கிட்டு இருக்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே தான் நான் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போனேன். அதுவும் இல்லாம ஒரு புது ப்ராஜெக்டுக்கான அசைன்மெண்ட்டை கண்டிப்பா முடிச்சே ஆகணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா ஒரு வேலையை நம்பி ஒப்படைச்சாங்கன்னா அவங்க சொன்ன நேரத்துல சரியா பண்ணி முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணலைன்னா அம்மா கோவப்படுவாங்க. ஏன்னா அது அவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட். அதனாலேயே மத்த எது மேலேயும் நான் கவனம் வச்சுக்காம சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டேன். நமக்கு பிசினஸும் முக்கியம் இல்லையா? அதையும் நாம தானே சரியா பாத்துக்கணும். அதெல்லாம் சரியா பாத்துக்கணும் தான். அப்படியே கட்டின பொண்டாட்டியையும் கேர் எடுத்து பாத்துக்கணும்ல. எனக்கு உடம்பு முடியலன்னு காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் என் வேலையை முடிச்சிட்டு தான் வருவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, அப்படியெல்லாம் கிடையாது சௌந்தர்யா. விஷயத்த கேள்விப்பட்டதும் நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு தான் வந்தேன். வந்து உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டேன். ருத்ராத்தை தான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்கன்னு தங்கமணி சொல்லி எனக்கு தெரிஞ்சது. இங்க பாரு, நான் சொல்றதால உனக்கு நம்பிக்கை இல்லைனா தங்கமணி இப்பவே கூப்பிட்டு கேளு. அதுக்கப்புறமா அந்த வேலையை நான் ஈவினிங் போய் தான் முடிச்சேன். அது உனக்கு தெரியுமா? அது 50 crores ப்ராஜெக்ட். ஆனா அது கூட முக்கியம் இல்லைன்னு தான் உனக்காக நான் ஓடி வந்தேன். என்ன ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு எப்பவும் சொல்லாத சௌந்தர்யா. அத கேக்குறப்போ என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? யூ ஆர் மை பெட்டர் ஹாஃப். நீ தான் எனக்கு எல்லாமே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சூர்யா, அம்மா கொஞ்சம் இங்க வா. தோ வந்துட்டமா. கொஞ்சம் இரு சௌந்தர்யா, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். உங்க அம்மா கூப்பிட்டதும் அப்படியே ஓடிடுவீங்களே. இவ்ளோ நேரம் என்ன சமாதானப்படுத்தினதெல்லாம் சும்மாதான் இல்ல? ஏய் இல்ல சௌந்தர்யா, அம்மா கூப்பிட்டாங்கன்னா அது ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அதான் நீங்க என் பக்கத்துல இருக்கும் போதுதான் உங்க அம்மா உங்களை கூப்பிடுவாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். மத்த நேரம்லாம் உங்களை கூப்பிடவே மாட்டாங்களே. ப்ளீஸ் சௌந்தர்யா, கோச்சுக்காத. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரியா? ஏய்